அன்பான தேவஜனங்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை இன்னும் வரவில்லை என்று பொதுவாக உலகத்தில் சொல்வது ஒரு வேலையை தள்ளி போடுவதற்கோ அல்லது அதை செய்யாமல் இருக்க மனதுள்ளவர்களாக இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி சொல்லை பிரயோகிக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய முறையில் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்வதை பார்க்கும்போது, தேவன் இவ்வுலகத்தின் இயக்கத்திற்கு அழகான திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கிரியைகளும் நடப்பதற்கு அதற்கு தகுந்த காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையால் அந்த குறிப்பிட்ட காலம் வரும் வரை அந்த காரியத்தை, அந்த திட்டத்திற்கேற்ற காரியத்தை நாம் நிறைவேற்ற முடியாது, அதை செய்யவும் முடியாது. இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னால், தேவன் போட்ட திட்டத்திற்கு தகுந்தபடியாக அந்த காரியத்தை செய்வதற்கான வேலை இன்னும் வரவில்லை என்பதை அது குறிக்கிறது. பிரசங்கி 3:11-12 வசனங்களை வாசிப்பீர்களேயானால், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இதில் பிதாவானவர் அநேக திட்டங்களை இயக்கத்திற்கு அவர் அந்த திட்டங்களை வகுத்திருக்கிறார். அவைகளை யாரிடமும் அவர் சொன்னதாக தெரியவில்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை கண்டுபிடியான். சில காரியங்களை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். குமாரனும் அறியார், யாருமே அறியார் என்று சொல்வதை கூட நாம் வாசித்திருக்கிறோம். அந்தபடி பார்த்தால் தேவன் பிதாவினுடைய திட்டங்கள் அவருக்கு மட்டுமே தெரியும். எவைகளை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவைகள் மட்டுமே வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த வசனத்தின்படி தேவன் ஒவ்வொன்றையும் அதனதின் காலத்தில் செவ்வையானதாக செய்திருக்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதர்களுக்கு தெரிவித்தும் அதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் அதில் உள்ள ஒரு பிரதான காரியம். அநேக தடவைகள் இந்த காரியங்கள் ஊழியர்களாலோ அல்லது தேவனுடைய தூதர்களாலோ தீர்க்கதரிசிகளாலோ அநேக காரியங்கள் உணர்த்தப்படுகின்றன. என்றாலும் கூட மனிதர்கள் அவற்றை முழுதுமாக உணர்ந்து கொள்ளாதபடியாக இருக்கிறார்கள். அது என்ன காரணம் என்பதை பின்பு பார்க்கலாம். என் வேலை இன்னும் வரவில்லை, காத்திருங்கள். தானே மேசியா என்பதை வெளிப்படுத்தும்படியான முதலாவதான சம்பவம் கானாவூர் கல்யாணத்திலே நிறைவேறியது. இது இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து மனிதனாக வந்து தன்னை கிறிஸ்துவாக வெளிப்படுத்தக்கூடிய தருணம் முதலாவதாக கானாவூர் கல்யாணத்திலே நடந்தது. அப்போதுதான் என் வேலை இன்னும் வரவில்லை என்றதும் அங்கு சொல்லப்பட்டது. யோவான் 2:1-11 வரை வாசிப்பீர்களேயானால், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரச குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின் படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு
பந்தி விசாரிப்பு காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கும்? திராட்சரசம் குறைவுபட்டது என்ற பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் தாயாரிடத்தில் அவர்கள் வந்து சொல்லி அங்கலாய்த்த பொழுது இந்த இயேசுவின் தாயாளாகிய மரியாள் அவரிடம் வந்து அவர்களுக்கு திராட்சைப்பழம் குறைவுபட்டது, திராட்சைப்பழம் இல்லை என்று, ரசம் இல்லை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து தாயாரை பார்த்து, என் வேலை இன்னும் வரவில்லை, எனக்கு எந்த ஒரு தேவனுடைய திட்டத்தின்படி தான் மேசியாவாக அறிவிக்கப்பட வேண்டிய வேலை இன்னும் வரவில்லை என்று அவருக்கு சொல்லுகிறார். என்றாலும் கூட ஒருவேளை அவர் பிதாவிடத்தில் அவர் அதன் பிறகு தியானித்திருக்கலாம் அல்லது விண்ணப்பித்திருக்கலாம். அவருடைய அதன்படி அவர் அந்த ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய ஒரு அதிசயத்தை செய்து அதன் மூலம் தான் மேசியா என்பதை முதலிலே வெளிப்படுத்த கூடியதான காரியத்தை அங்கு அவர் செய்கிறார். இது தாயார் வந்து கேட்ட பொழுது வேறு வேலை வரவில்லை என்று சொன்னவர் அதன் பிறகாக அந்த வேலை வந்ததாக அவர் செயல்படுவதை நாம் உணர முடிகிறது. அந்த வேலை அவர் கேட்டு வாங்கியதாக இருக்கலாம், அவர் விண்ணப்பித்த பொழுது கொடுத்த பதிலாக இருக்கலாம். அதை பற்றி விவரமாக நமக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையை பற்றி பேசும் பொழுது அவருடைய சீடர்களுக்கு அவர் முன்னதாகவே அவருக்கு நடக்கப் போகிறவைகளை எல்லாவற்றையும் அறிவித்தார். தான் எருசலேமுக்கு போகும்போது பரிசேயர் மற்றவர்களால் பிடிக்கப்பட்டு தான் சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையிலே அறியப்படுவார் என்பதை அவர் முன்னதாகவே அவர்களுக்கு அறிவித்ததாக அறிகிறோம். மத்தேயு 26:2 வாசிப்பீர்களே ஆனால், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இங்கு தெளிவாக சொல்லுகிறார், பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. அந்த 2 நாளைக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வரும். அந்த பண்டிகையின் போது தன்னை பிடித்து சிலுவையிலே அறைவார்கள். இது கிளியராக ஒவ்வொரு காலத்தையும் எப்படி தான் மறிக்கப் போகிறோம் என்பதையும் அறிவித்தார். ஆனால் இதுவும் தேவனுடைய திட்டத்தின் ஒரு வெளிப்பாடு. ஆனால் 2ஆம் வருகையை பற்றி சொல்லும் பொழுது, கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அதை பற்றி எனக்கு எந்த வெளிப்பாடும் வரவில்லை. பிதாவானவர் எனக்கோ மற்றவர்களுக்கோ அதை பற்றி எந்தவித காரியத்தையும் அறிவிக்கவில்லை. 2ஆம் வருகையை நிகழும் காலத்தையும் நேரத்தையும் பற்றி கேட்ட பொழுது பிதா தவிர வேறொருவருக்கும் தெரியாது என்றும் தனக்கு கூட தெரியாது என்றும் இயேசு அறிவித்தார். ஆகவே எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் என்ற அறிவுரை கூறியவர் வருகையை உதாசீனப்படுத்துபவர்கள் நரக அக்னியிலே தள்ளப்படுவார்கள் என்பதற்கான ஒரு உவமையும் சேர்த்து அங்கு சீடர்களுக்கு சொன்னார். மத்தேயு 24:42 51 வரை வாசிப்பீர்களே ஆனால், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தான் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும்
அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நான் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இங்கு சொல்லப்பட்டிருக்கும் உவமையிலே ஊழியக்காரன் வேலைக்காரர்களை அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. எஜமானன் வருவதற்கு இன்னும் நாளாகும் என்று தெரிந்து அந்த வேலைக்காரன், அந்த ஊழியக்காரன் தனது வேலைக்காரர்களை துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த ஊழியக்காரன் என்பது இன்றைய நிலையில் நாம் அதை சபையாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த வேலையாள் என்று சொல்வது அந்த சபையின் சபையில் உள்ள விசுவாசிகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சபை ஆண்டவர் எப்பொழுது வரப்போகிறார் என்பதை தெரியாமல் இருக்கும் பொழுது தமது விசுவாசிகளை அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவில் அவர்களை பிரதானப்படுத்த வேண்டும், அவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி காரியங்களை அவர் செய்ய வேண்டும். ஆனால் அவர் வரக்கூடிய காலம் என்னவென்று அறிந்துவிட்டால் அந்த சபை ஒருவேளை அந்த ஆயத்தமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தை விட்டுவிட்டு வேறு விதமாக நடக்கலாம். அதைத்தான் பேதுரு அவருடைய நிருபத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். 1 பேதுரு 5:1-6 வரை வாசிப்போமானால், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயம் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இங்கு ஒரு சபை அதனுடைய அங்கத்தினராகிய விசுவாசிகளை எப்படி வைத்திருக்க வேண்டும், எல்லா பிலீவர்ஸ், எல்லா அந்த விசுவாசிகளும் 2ஆம் வருகை என்பது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவிற்கு அவர்களை விசுவாசத்தினால் மெருகூட்டி விசுவாசத்தினால் ரட்சிப்படைவதற்கு ஏதுவானவர்களாக அவர்கள் வைத்திருக்க வேண்டும். இதை சபை செய்ய வேண்டும். சபை என்று சொல்லும் பொழுது சபை மூப்பர்களும் சபை போதகர்களும் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை செய்ய வேண்டும். இனி பிதாவிற்கு கீழ்ப்படிந்தவராக இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்தார். ஒரு பெரிய காரியம் இதில் நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் பிதா என்ன சொன்னாரோ அதை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை. ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறது. இதுவரை தியானித்த வசனங்களிலிருந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்றும் ஒன்றானவர்களாயிருந்தும் மனித வாழ்விற்கு தேவையான திட்டங்களையும் தீர்மானங்களையும் பிதாவே அவருடைய சித்தத்தின்படி தீட்டுகிறார். குமாரனும் பரிசுத்த ஆவியும் காரியங்களை அந்த திட்டப்படி நிறைவேற்றுவதில் பிதாவிற்கு உதவி செய்கின்றனர். பிதாவினால் போடப்பட்ட திட்டங்கள் அவராலேயே வெளிப்படுத்தப்படும் வரை குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் அது தெரிவிக்கப்படுவதில்லை. இதைத்தான் இதுவரை நாம் சொன்னோம். இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஒருவன் தேவனால் தீட்டப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்திற்கு ஏதுவாக அதற்கு சமமாக அதற்கு பக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் வகுத்து கொண்டானால், அவன் அதன்படி நடந்து கொள்வானே ஆனால் அவனுக்கு எந்தவித குறைவும் இருக்காது. தேவனுடைய திட்டமும்
அவருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியான கோணத்தில் அமைந்து விடுமேயானால் அவன் எல்லா நன்மையும் அடைந்தவனாக இருக்கிறான். வாசியுங்கள், ரோமர் 8:26 28 வரை வாசிப்பீர்களேனால், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இங்கு விசுவாசிகள் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அவர் அந்த விசுவாசிகள் எப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடம் எப்படி கேட்க வேண்டும் என்பது தெரியாதிருப்பதினால் பெருமூச்சோடு அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். வெளியரங்கமாக இவர்கள் காரியம் செய்கிறார்களா, உண்மையிலேயே தேவனுடைய சொற்படி நடக்கிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்து, எப்பொழுது அவருடைய தீர்மானத்தின்படி அந்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அதாவது அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அவருடைய திட்டத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சகல நன்மையும் வருகிறது. நாமும் ஒவ்வொருவரும் அதை நாம் தேவனிடம் கேட்டு தேவனிடம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது வேதத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களேயானால், ஊழியக்காரர்களிடம் அதை பற்றி கேட்பீர்களேயானால், தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன என்பது நமக்கு தெளிவாக விளங்கிவிடும். வேதம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும். அதன் பிரகாரம் நீங்கள் நடப்பீர்களேயானால், ஒரே வரியில் சொன்னால், பாவத்தை விட்டு நீங்கள் விலகி நடப்பீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நீங்கள் தேவனோடு கூட இருப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்படுவீர்களாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த போது பிதாவின் கட்டளைகளுக்கு அடிபணிந்தார் என்பதை இதுவரை தியானித்த வசனங்களிலிருந்து அறிந்திருக்கிறோம். இப்போதும் பிதாவினால் அனுப்பப்பட்ட ஊழியத்திற்கே பூமியில் தான் வந்திருப்பதாக அவரே சொல்வதை நாம் இந்த வசனங்களில் கேட்கலாம். இதுவரை நாம சொன்னோம், இப்படி செய்ய வேண்டும், ரோமர்கள் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆகையால் இப்படி நடந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை அடைவீர்கள், சகலமும் உங்களுக்கு நன்மையாக வாய்க்கப்படும் என்று இயேசுவே தன் வாயால் சொல்லியிருக்கிறார். தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் பிரகாரம் தான் நான் நடப்பேன், இந்த திட்டத்திற்கு உள்ளாகத்தான் நான் நடப்பேன், அதை மீறி நான் நடக்க முடியாது. ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களிலே இஸ்ரவேல் எல்லையை விட்டு வெளியே போய் அவர் ஊழியம் செய்ததே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையும், நீர் இஸ்ரவேலர் பிள்ளைகளையும் அவர்களை மனமாறி போனவர்களையும் பாவம் செய்தவங்களை திரட்டி அவர்களை ஒன்று திரட்டி அவர்களை ரட்சிக்கும்படியான காரியத்தில் காரியத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையின்படி அவர் செய்ததாக அவரே சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 15:21-28 வரை. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இஸ்ரவேல் சீதோன் தேட்டத்திற்கு உள்ளாக செல்லவில்லை, அதனுடைய திசையிலே சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கும். வடமேற்கு திசையிலே அவர் சொல்லப்பட்டார். ஸோ இந்த பாவ மன்னிப்பினால் மட்டுமே கூடும் என்ற நிலை குமாரனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அநேக இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவ மன்னிப்பு தேவனுக்கு மட்டுமே உரியது. பாவத்தை மன்னி தேவன் ஒருவரையே மன்னிக்க முடியும், வேறு யாராலும் மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பொழுது அந்த அதிகாரத்தை தன்னிடம் கொண்டவராக வந்தார். அதை அவர் சொல்வதை பாருங்கள். மத்தேயு 28:18-20 வரை வாசிப்பீர்களேயானால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது நான் என்னென்ன சொன்னேனோ அவைகளை மீறி ஒன்று சொல்லாமல் அவைகளுக்கு உட்பட்டதாகவே சொல்லுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி உண்மையிலேயே நாம் கொஞ்சம் ஆழமாக இந்த செய்தியை விட்டு ஆழமாக நாம் சிந்திப்போமானால், இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டதின் நோக்கம் இஸ்ரவேலில் ஜனங்களை ரட்சிப்பு அடைய செய்து தேவ வசனத்தில் வல்லமுள்ளவர்களாக அவருடைய வசனங்களை உபதேசிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு திராணி உள்ளவர்களாக செய்து அவர்களை, அதாவது எருசலேமில் மையம் கொண்டிருந்து அவர்களை உலகமெங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனால் அவர் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த ஸ்தானத்தை புறஜாதியார் எடுத்துக்கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே புறஜாதியார்களுக்கும் அது கொடுக்கப்பட்டது. புறஜாதியார்களும் சுவிசேஷம் ஊழியம் செய்கிறார்கள். அதுதான் இந்த திட்டத்தின்படி அவர் சொல்வியது கேளு, நான் உங்களுக்கு கட்டளைப்பட்ட யாவும் நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய சீசர்களை போய் சொல்லுகிறார். அதுதான் ஆரம்பத்திலேயே இடப்பட்டது. இயேசு கிறிஸ்து எந்த சமயத்திலும் இஸ்ரவேல் ஏரியாவை விட்டு போனதாக தெரியவே இல்லை. இனி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு பிதாவின் கிருபையின் மூலமே ரட்சிப்பு உண்டாகிறது. எபேசியர் 2:8-9 வாசிப்பீர்களேயானால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இந்த ரட்சிப்பை பற்றி நாம் சொல்லும் பொழுது, தேவனுடைய கிருபையினாலே, பரிசுத்த ஆவியினுடைய உதவியினாலே தேவனுக்கு விசுவாசமாக இருப்பவர்களுக்கு ரட்சிப்பு அளிக்கப்படுகிறது. இதில் ஒரே ஒரு காரியம்தான் நாம் செய்ய வேண்டியது. நாம் எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்றும் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் நமக்காகவே வந்தார், நமக்காகவே மரித்தார், எடுத்துக்கொண்டு திரும்பவும் வருவார் என்பதை நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். இந்த ஒரு விசுவாசத்தையும் நீங்கள் செய்வீர்களேயானால் மற்ற காரியங்களை தேவனே உங்களுக்காக செய்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இனி இன்று பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எபிரேயர் 10:12-13 வாசியுங்கள். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இங்கு இயேசு கிறிஸ்து தான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சும்மா உட்கார்ந்து இருக்கவில்லை. அவர் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எபிரேயர் 7:25-27 வரை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் 7:25-27 வரை. மேலும் தமது மூலமாய் தீவிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு
அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நம்மை போல் நம்மளோடு வாழ்ந்து நம்மை போல் பாடுபட்டு ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து அதன் பிறகு அதிலிருந்து தேவனுடைய கிருபையால் அவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டதினால் ஒரு மனுஷனுடைய ஒரு விசுவாசியினுடைய துக்கங்கள் என்ன, அவன் படக்கூடிய கஷ்டம் என்ன, ரட்சிப்படைவதற்கு அவன் என்னென்ன காரியங்களில் எல்லாம் அவன் கஷ்டமடைகிறான் என்பதை முழுதுமாக தெரிந்த பிரதான ஆசாரியர் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆகவே அவர் தினந்தோறும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் சிறு வகையில் தவறு செய்திருந்தாலும் கூட அவைகளை நமக்காக பரிந்து பேசி நம்மை ரட்சிப்புக்குள்ளாக்குவதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முடிப்பதற்கு முன்னால் சிருஷ்டி முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உலக வாழ்வுக்கு ஏதுவான திட்டங்களை வகுத்து ஆரம்பத்திலே வகுத்து அது ரோமர் 8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் தெரியும். பிதாவானவர் அதை தானே வைத்து அதை செயல்படுத்துகிறார். தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு யாருடைய வாழ்க்கை அமைகிறதோ அவர் அமைத்த திட்டத்திற்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கை அமையுமானால் நாம் சுகமாக இந்த உலகத்தில் வாழ முடியும். திட்டமிட்டபடி நாம் எடுத்துக்கொள்ளவும் அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை புரிவார். அன்பான பிதாவே, மேற்பெரு இரட்சகருமானே, உமது பிள்ளைகளுக்கு உம்முடைய திட்டங்களையும் எந்தெந்த திட்டங்கள் எந்தெந்த காரியத்தில் நடக்க வேண்டும் என்பதை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை பற்றியும் எடுத்து சொன்னேன். இயேசு கிறிஸ்து உமது திட்டத்தின் கீழ் வந்து உமது சொல்படியே நடந்து உமது அந்த ப்ரோக்ராம் படியே அவர் மரித்து அவர் இன்றும் எங்களுக்காக அங்கு பரிந்து பேசுகிறாராக இருக்கிறார். மறுபடியும் வருவார், எடுத்துக்கொண்டு பழையபடியும் பூமிக்கு வந்து அர்மகதோன் யுத்தத்தில் எல்லோருமாக சேர்ந்து பங்கேற்போம் என்ற ஒரு நிலையை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் உமது செயல்படியும் உமது திட்டங்களையும் நடக்கிறது. உமது திட்டங்களின்படி செய்வதற்கு எங்களுடைய மனதையும் எங்களுடைய செய்கைகளையும் நீர் வகிமைப்படுத்தி நீர் அதை வழிவகை செய்து அந்த வழியின் மூலமாக எங்களை நடக்க செய்யும். அப்படி நீர் செய்வதற்காக கோடான கோடி சோத்திரம். அன்பான பிதாவே, ஆமேன்.